வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து மார்ச் மாதம் 26 ஆஸ்தீகமும் நாஸ்தீகமும் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். இயற்கை அமைப்பை அதன் ஆதி நிலையிலிருந்து அறிவின் எல்லை வரை அறிந்து கொள்வதே தத்துவ விளக்கம் எனப்படும். தத்துவ விளக்கம் பெற்றவன் இயற்கையே எல்லாமாகவும் தானுமாகவும் இருக்கும் உண்மையை உணர்ந்து கொள்கிறான். அவன் வேறு இயற்கை வேறு என்று இல்லாத பேதமற்ற நிலையை உணர்ந்து கொண்டால் அவனுக்கு அப்பாலும் அவனுக்கு அந்நியமாகவும் ஏதுமில்லை என்று தெளிவடைகின்றான். இந்த தெளிவே நாஸ்தீகம் எனப்படும். இந்த நிலையை ஆறறிவு பெற்ற மனித இனத்தில் வயது வந்தோர் எல்லோரும் அறிந்தால் அல்லாது மனித இன வாழ்வின் அமைதியும் இன்பமும் நிலைப்பதற்கு இல்லை. எனவே பல்வேறு அறிவு நிலைகளில் வாழும் உலக மக்கள் இயற்கையின் பூரண நிலையை அறிய வேண்டிய அவசியத்தையும் வழிகளையும் சொல்லுகிறான். அறிந்து கொள்ள முடியாத அறிவின் நிலையில் உள்ளவர்களுக்கு ஆசையும் அச்சமும் ஊட்டும் பல கற்பனைகளின் மூலம் அந்நிலையை நாட வழி செய்கின்றான். இவ்விதம் மக்கள் நம்பிக்கை மீது நல்வாழ்வு காண வகுக்கும் முறைகளே பக்தி மார்க்கம் அல்லது ஆஸ்தீகம் ஆகும். ஆகவே பூரண விளக்கம் பெற்றவனே நாஸ்தீகன், அவன் பரப்புவதே ஆஸ்தீகம் ஆகும். நாஸ்தீகம் என்பது உண்மையை உணர்ந்த நிலை. ஆஸ்தீகம் என்பது உண்மையை உணர மனிதனை நம்பிக்கை மூலம் பக்குவப்படுத்தும் வழி. நாஸ்தீகம் பரப்பக்கூடியது அன்று, உணரக்கூடியது. ஆஸ்தீகமே பரப்பக்கூடியது. அதன் முடிவில் காயே பழமாவது போல் அதுவே நாஸ்தீகமாக மாறிவிடும். அறிவின் மயக்கத்தாலும் வயிற்று பிழைப்புக்காகவும் பேசப்படும் ஆஸ்தீகமும் நாஸ்தீகமும் பயனற்றவை மட்டுமல்ல, பலவிதமான தீமைகளை விளைவிப்பனவாகும். அருட்தந்தை அவர்கள் திரு கமல்ஹாசன் அவர்கள் ஒரு திரைப்படம் எடுத்தார், அன்பே சிவம் என்று. அதில் இந்த கருத்தை சிறப்பாக வெளிப்படுத்தியிருப்பார். உங்களுக்காக அந்த பாடல். யார் யார் சிவம், நீ நான் சிவம், வாழ்வே தவம், அன்பே சிவம். ஆத்திகம் பேசும் அடியார்க்கெல்லாம் சிவமே அன்பாகும். நாத்திகம் பேசும் நல்லவர்க்கெல்லாம் அன்பே சிவமாகும். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்றுவிடும். அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்றுவிடும். அன்பே சிவம், அன்பே சிவம் என்போம். அன்பே சிவம், அன்பே சிவம் என்போம். அன்பே சிவம், அன்பே சிவம் என்போம். யார் யார் சிவம், நீ நான் சிவம். அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லையடா. மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளமடா. அன்பே சிவம், அன்பே சிவம் என்போம். அன்பே சிவம், அன்பே சிவம் என்போம். யார் யார் சிவம், நீ நான் சிவம், வாழ்வே தவம், அன்பே சிவம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.